இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மரண வசனம் யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். யாக்கோபுல 13ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கனாலே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர், அதாவது ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நம்ம அதிகமாக வாசிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஜெபம் இன்றியமையாததாக இருக்கும். ஒரு காயினுக்கு எப்படி 2 சைட்ஸ் இருக்கோ அதே போலவே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஜெபமும் வேத வாசிப்பும் இன்றியமையாததாக இருக்கணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் தினமும் ஜெபிக்கும் ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக எலியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலியா அவர் மழை தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்று அவர் ஜெபித்தார். 3.5 வருட காலம் தேசத்திலே மழை பெய்யவில்லை. மறுபடியுமாக மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். மறுபடியும் மழை பெய்தது. இப்படி ஜெபத்திற்கான ஒரு பவர்ஃபுல்னஸ் தேவன் சொல்லியிருக்கார். தேவனே நிறைய இடத்துல மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் போய் இயேசு கிறிஸ்து போய் மண்டியிட்டு அவர் மன்றாடி அவர் ஜெபித்திருக்கிறார். அப்படியாக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் பிணியாளியாக இருந்தால் நம்ம மூப்பர்களிடத்திற்கு, சபையின் மூப்பரிடத்திற்கு அழைத்து கொண்டு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி நம்ம ஜெப வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே அது ஆன்கோயிங்காக நம்ம எப்பயுமே தொடர்ந்து அதை செய்து கொண்டே வரணும்.